வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷினரியில் கியர் ட்ரெயினில் ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். An epicyclic gear train consists of 3 gears A, B and C as shown in figure. The gear A has 72 internal teeth and gear C has 32 external teeth. The gear B meshes with both A and C, is carried on an arm EF which rotates about the center of gear A at 18 rpm. If the gear A is fixed, determine the speed of gear B and C. Given number of teeth on gear A 72, number of teeth on gear C 32, arm EF speed is 18 rpm in anti-clockwise direction. நெக்ஸ்ட் நம்ம டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணணும். டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டெப் நம்பர், கண்டிஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், ரெவல்யூஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் இஎஃப், கியர் சி, கியர் பி, கியர் சிலேருந்து கியர் பிக்கு மோஷன், கியர் பி டு கியர் ஏ, ஆர்ம் ஃபிக்ஸ்டு, கியர் சி ரொட்டேட்ஸ் த்ரூ 1 ரெவல்யூஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆர்ம் சி ஃபிக்ஸ்டு 0, கியர் சி ரொட்டேட்ஸ் 1 ரெவல்யூஷன் ப்ளஸ் 1 ரெவல்யூஷன். ஸோ கியர் பிக்கு வந்து கியர் சி 1 ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆகும்போது கியர் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது 1 ரெவல்யூஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ கியர் பி வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஸோ மைனஸ் டி சி டிவைடட் பை டிபியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கியர் பி மெசஸ் வித் கியர் ஏ, ஸோ மைனஸ் டிசி டிவைடட் பை டிபி, அதாவது கியர் பியோட மோஷன் இன்டூ கியர் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி டிவைடட் பை டிஏ இருக்கும். தட் இஸ் இங்கே மைனஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது இன்டர்னல் கியர், இது எக்ஸ்டர்னல் கியர். ஸோ டைரக்ஷன் ஆஃப் போத் கியருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மைனஸ் டிசி டிவைடட் பை டிபி, இந்த டிபி டிபி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் டிசி டிவைடட் பை டிஏவாக இருக்கும். ஸோ ஆர்ம் ஃபிக்ஸ்டு, கியர் சி ரொட்டேட்ஸ் த்ரூ ப்ளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன். ஸோ ஃபிக்ஸ்டு 0 ப்ளஸ் எக்ஸு, இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் இன்டூ டிசி டிவைடட் பை டிபின்னு இருக்கும். இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் இன்டூ டிசி டிவைடட் பை டிஏன்னு இருக்கும். ஆட் ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷன் டு ஆல் த எலமெண்ட்ஸ், ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷன். Total motion is y for arm, x plus y for gear C, y minus x into tc divided by tb for gear B, y minus x into tc divided by ta for gear A. Next, coming to speed of gear C, we know that speed of arm is 18 rpm in anti-clockwise direction. So arm oda total motion y, so y oda value வந்து பார்த்தீங்கன்னா 18 rpm. Gear A is fixed, so gear A is fixed, அப்போ y minus x into tc divided by ta which is equal to 0. That is total motion of gear A, y minus x into tc divided by ta which is equal to 0. So y oda value 18 minus x into tc oda value 32 divided by ta oda value 72 which is equal to 0. So x oda value is equal to 40.5 கிடைக்கும். Next, speed of gear C. Speed of gear C is equal to x plus y. So x plus y. NC is equal to x plus y. So x oda value 40.5 plus y oda value 18. So 58.5 rpm கிடைக்கும். NC speed of gear C 58.5 rpm. Next, speed of gear B. Speed of gear B போகும்போது DA, DB, DCB the pitch circle diameter of gear ABC ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது gear A, இது gear B, இது gear C. ஸோ gear A ஓட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா gear C ஓட ரேடியஸ் ப்ளஸ் gear B ஓட டயாமீட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா DB ப்ளஸ் gear C ஓட ரேடியஸ் DC divided by 2 which is equal to gear A ஓட ரேடியஸாக இருக்கும் DA divided by 2, ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2DB ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் DC which is equal to DAவாக இருக்கும்.
since the number of teeth is proportional to pitch circle diameter, 2TB plus TC which is equal to TA இருக்கும். இப்போ 2TB is equal to TA minus TC இருக்கும். அப்போ TB is equal to TA ஓட வேல்யூ 72 minus 32 divided by 2. அப்போ TB is equal to 20 கிடைக்கும். Next, speed of gear B y minus x into TC divided by TB இருக்கும், which is equal to y ஓட வேல்யூ 18 minus x ஓட வேல்யூ 40.5 into TC ஓட வேல்யூ number of teeth on gear C 32 divided by number of teeth on gear B 20. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு minus 46.8 rpm கிடைக்கும். இப்போ speed of gear B NB is equal to 46.8 rpm in clockwise direction. Subscribe my channel for more videos. Subscribe பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.